சொல்றத நீங்க யாரும் நம்பலல்ல. என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் எலிய கொல்றதுக்கு தான் மருந்து வச்சேன். ஆமாங்க, அப்பதான் நீங்க எனக்கு போன் பண்ணீங்க. நீங்க ஆதார் கார்டு போட்டோ கேட்டதுனால நான் மருந்து கலந்த சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக மேல போயிட்டேன். அந்த நேரத்துலதான் வேலு கிச்சனுக்கு வந்து மருந்து கலந்த சாப்பாடை சாப்பிட்டிருக்காரு. சத்தியமா வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்க. வேலு சாப்பிட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதாங்க நடந்துச்சு, இது சத்தியம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா? ஐயோ, பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. இந்த புடவையெல்லாம் கடிச்சது, இந்த பணத்தெல்லாம் இப்படி கடிச்சதும் எலிதான். இந்த எலியை கொல்றதுக்காக தாங்க நான் மருந்து சாப்பாட்டுல கலந்து வச்சேன். உங்களுக்கு இப்பவும் என் மேல நம்பிக்கை வரலன்னா உங்க கையாலேயே என்ன கொன்றுங்க. என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க. தொட்டு தாலி கட்டின புருஷன் கையாலேயே சாகுற பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்க. மாமா, இப்போவாவது கீர்த்தியை நம்புங்க. என்ன வேலு, ஏன் பேசாம நிக்கிறீங்க? குடி போதையில நீங்க அந்த சாப்பாட்டை நான் தான் எடுத்து வச்சேன்னு நினைச்சு மாத்தி சாப்பிட்டதை சொல்லுங்க. அப்போவாவது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாண்ணே, செல்வி சொல்றது உண்மைதான். செல்வி அதை எனக்காக போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சுதான் நான் தெரியாம சாப்பிட்டேன். அது முழுக்க முழுக்க தற்செயலா நடந்தது தானே. கீர்த்தி அதுல மருந்து கலந்து வச்சது எனக்கு நிஜமா தெரியாது. அப்போ கீர்த்தி சொன்னதெல்லாம் உண்மைதானா? நாம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோமா? எதுவும் தீர விசாரிக்காம அவசரப்பட்டு கீர்த்தி மேல பழிய போட்டுட்டோமாப்பா. மாமா, கோவத்தை நாம கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பாவம், கீர்த்திக்கும் இந்த கஷ்டம் இருந்திருக்காது. என்னங்க, என்னதான் எனக்கு கோபம் இருந்தாலும் நான் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்னு நீங்க நம்பலாம்? என் பொண்ணு செய்யாத தப்புக்கு இவ்வளவு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. மாமா, எதுவும் யோசிக்காதீங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. கீர்த்தி, வாமா, வா. மாமா, என்னதான் இருந்தாலும் நீங்க கீர்த்தி இவ்வளவு திட்டிருக்க கூடாது. அவசரப்பட்டு எங்க அம்மாவும் போலீஸ கூப்பிட்டுட்டாங்க. அவ எவ்வளவு சொல்லியும் கீர்த்தியை நம்ம நம்பாம இருந்துட்டோம். கீர்த்தி கிட்ட நீங்க கண்டிப்பா இருந்தது எல்லாம் ஓகேதான், ஆனா கொஞ்சம் மனசு இறங்குங்க. அம்மாடி செல்வி, இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நீ எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. செல்வி, வாங்க போலாம். டேய் வேலு, இனிமே குடிச்சிட்டு வரக்கூடாது என்ன? பாவம், ஒரு நாளை கீர்த்தி தான் தண்டனை அனுபவிச்சிருப்பா. இனிமே இந்த மாதிரி செய்யாத. அப்புறம் உன் வீட்டுக்காரி தான் உன்னை சரியா வச்சுக்கலன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. அடுத்தவங்க மேல காட்டுற அக்கறையை கொஞ்சம் புருஷ மேலையும் காட்டினா நல்லா இருக்கும். செல்வி, போலாம். வாங்க வாங்க. உட்காருங்க வேலு.
சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். செல்வி ஒரு நிமிஷம். ம்? இப்ப இது வேணாம். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன மன்னிச்சிருங்க செல்வி, நான் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன். வேலு, நீங்க இன்னொரு தடவை அதை பத்தி சொல்லாதீங்க. நான் தான் உங்களை சரியா கவனிக்காம இருந்துட்டேன். அன்னைக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல. இல்லைங்க, என் மேலதான் தப்பு. நான் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன். இங்க பாருங்க வேலு, எதுக்கு இப்ப நம்ம நடந்து முடிஞ்சது பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க கொஞ்ச நேரம் வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏங்க, அதான் இப்போ வழியெல்லாம் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். நாளையில இருந்து நானும் வேலைக்கு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, பேசாம நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உங்களுக்கு ஒண்ணும் ஆகாம நீங்க திரும்ப வந்துட்டீங்க. நான் கும்பிடுற அந்த அம்மா என் மாங்கல்யத்தை காப்பாத்திருக்கு. கனவா வந்தது கடவுளால எல்லாமே போயிடுச்சு. என்ன வேலு, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? நீங்க கீர்த்தியை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது என் மனசுக்கு ஒன்றும் சரியா படலைங்க. ஏன் வேலு, ஏன் அப்படி சொல்றீங்க? கீர்த்தி உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு கெட்டது செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு இதுவரைக்கும் எந்த தண்டனையும் அனுபவிக்கல. இப்போ செய்யாத தப்புக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு தண்டனை கொடுத்துருக்கான். அதையும் நீங்க தடுத்துட்டீங்க. என்ன கேட்டா அவங்க அப்படியே ஜெயிலுக்கே போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கணும். செய்யாத தப்புக்கு கீர்த்தி எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? நீங்க அப்படி நினைச்சா அது ரொம்ப பெரிய தப்புங்க. அப்புறம் கீர்த்திக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, கீர்த்தி இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ ஜெயிலுக்கு போனானா நம்மளோட குடும்பத்துக்கு தான் அவமானம். இது எல்லாத்தையும் விட இந்த குடும்பத்தோட வாரிசு அவ சுமந்துகிட்டு இருக்கா. அந்த ஒரு காரணத்துக்காக நான் அவளை எப்பவுமே மன்னிப்பேன். இந்த ஒரு காரணத்துக்காக இன்னும் எத்தனை நாள் தான் அவங்கள நீங்க மன்னிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அவளை மன்னிக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு இப்படி நடந்ததுக்கு நீங்களும் தானே காரணம். அதுக்கு உங்களுக்கும் தண்டனை கொடுக்கலாமா? நானா? நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? நீங்க மட்டும் குடிக்காம வந்திருந்தா எலி மருந்து கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கவே மாட்டீங்க. குடி உங்க கண்ணை மறைச்சதுனாலதான் இப்ப ஹாஸ்பிடல் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு. அது உங்களால இல்லன்னு சொல்ல முடியுமா? என்ன முழிக்கிறீங்க? இதுக்கும் பதில் சொல்லுங்க. இல்ல, அது வந்து நீங்க வலியில துடிச்சப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னோட உயிரே போயிடுச்சு. அன்னைக்கு உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்னோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? யாரும் இல்லாத அனாதையா தான் நான் நின்னு இருக்கணும். ஏங்க, என்ன வார்த்தைங்க பேசுறீங்க? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியலங்க. ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னதே உங்களால தாங்கிக்க முடியலையே. உங்களை அந்த நிலைமையில பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? தப்பு தாங்க. வீடு வாங்க கீர்த்தி அட்வான்ஸ் கொடுத்த கோவத்தில் போய் நான் அப்படி பண்ணிட்டேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. ஆமா, ஆம்பளைங்க நீங்க எதையுமே யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வீட்ல ஒரு பிரச்சனைனா நேரா போய் குடிச்சிட்டு வந்துடுறது. பொம்பளைங்க நாங்க கடந்து உங்களை காப்பாத்த வேண்டியதா இருக்கு. நீங்க யோசிக்காம பண்ண காரியத்தினால என் அப்பா அம்மா வந்து பிரச்சனை பண்ணாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. வேலு, தயவு செஞ்சு இனி எந்த காரணத்துக்காகவும் குடிக்காதீங்க. குடி எந்த பிரச்சனைக்குமே தீர்வாகாது. நம்ம வீட்டு பிரச்சனையை நாம 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணுவோம். ஏற்கனவே மகானி உங்களை நான் மாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்காம தப்பு பண்ணா நான் என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? என் மேல இனிமே சத்தியமா நீங்க குடிக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க செல்வி, உங்க மேல சத்தியமா நான் இனி குடிக்கவே மாட்டேன். இது போதும் எனக்கு. என்னதான் கீர்த்தி இவ்வளோ நாள் தப்பு செஞ்சிருந்தாலும் அவ செய்யாத ஒரு குற்றத்துக்காக இன்னைக்கு அவளை ரொம்ப அவமானப்படுத்திட்டேனே.
கீர்த்தி, இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. பரவாயில்லங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? தப்பு செஞ்சது நான் தானே. சொல்ல போனா நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. என்னதான் பொண்டாட்டி உங்க வாரிசு சுமந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு உங்க தம்பி தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. நான் யாருங்க? உங்க குழந்தைய சுமக்கிற ஒருத்தி தானே. நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? அது இல்லை கீர்த்தி, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். எங்க நீதான் சாப்பாட்டுல. போதுங்க, போதும். திரும்பவும் அதை சொல்லி சொல்லி என்ன குத்தி காட்ட வேண்டாம். நீங்க என்ன தப்பா நினைச்சது கூட தப்பு இல்லைங்க. இது நாள் வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்காக எந்த தண்டனையும் அனுபவிக்காம இருந்தேன். இன்னைக்கு செய்யாத ஒரு தப்புக்காக நான் தேவையில்லாம ஒரு தண்டனை அனுபவிச்சிருக்கேன். பரவாயில்லங்க. ஆனா இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நான் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ கெஞ்சியும் நான் தப்பு செய்யலன்னு உங்ககிட்ட சொன்னப்பவும் என்ன நீங்க கொஞ்சம் கூட நம்பாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க பாத்தீங்களா? அததாங்க என்னால ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு மோசமானவளா நான் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஏங்க சொல்லுங்க. இல்ல கீர்த்தி, அந்த நேரத்துல வேலு அப்படி பார்த்ததுல எனக்கு வேற எதுவும் தோணல. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீ பண்ண தப்பெல்லாம் அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்ததுனால எனக்கு அப்படி நினைக்க தோணிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணவதான். அத நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது எல்லாமே நான் உங்க மேல வச்ச பாசத்தினாலையும் அன்புனாலதான் செஞ்சேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா செல்விக்கு நான் இவ்ளோ கெடுதல் பண்ணிருந்தாலும் இந்த விஷயத்துல அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் எதிர்த்து என்ன நம்பி என் கூட நின்னான். ஆனா என்ன தொட்ட தாலி கட்டின புருஷன் நீங்க கூட என் பக்கம் நிக்கல. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. உண்மைதான் கீர்த்தி, செல்வி எப்பவும் வசந்துதான் நிற்கிறா. அது நான் தப்பு பண்ணப்பவும் சரி, நீ தப்பு பண்ணப்பவும் சரி. ஆனா உன் கூட நின்றுக்க வேண்டிய நான் உன்னை நம்பாம போனது என்னோட தப்பு தான். அதுக்கு காரணமும் நீதான் உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் இப்ப மனசு வருந்தி முழு மனசோட தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே நீயும் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு நான் நம்புறேன். நீ தப்பு செய்யலன்னு சொல்லும் போதுதான் என்னால முழுசா உன்னை நம்ப முடியும். இங்க பாரு, அது உன் கையில தான் இருக்கு. இனிமே நான் உன்னை நம்புறேன். இந்த மாதிரி எதுவுமே இதுக்கப்புறம் நடக்காது. உனக்கு முழு உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் எந்த ஒரு பொண்ணுக்கும் தன் புருஷன் கூட நின்னா அது 1000 யானை பலத்துக்கு சமங்க. எப்ப உங்க நம்பிக்கையை நான் உடைச்சனோ அப்பவே என்னோட தவறு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நான் உங்க மனசு உடையிற மாதிரி நடந்துக்காம இருக்க நான் முயற்சி பண்ணுவேன். இனிமே நமக்குள்ள எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் உயிர் வாழ்றதே என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக தாங்க. எனக்கு நீங்க ஒருத்தர் இருந்தா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. எனக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்லைங்க. ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா இல்லல்ல. என்ன சொல்லுங்க? மனோன்மணி தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியும் என்ன ரகசியம் சொல்ல போற? அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்ல, தெரிஞ்சா டென்ஷன் ஆவாங்க. அதனாலதான் பாக்குறேன். என்ன பொடி வச்சு பேசிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. அது வந்துங்க ஐயா, நம்ம செல்வி கீர்த்திய
என்ன சண்முகம், என்ன பார்த்ததும் பேச்ச நிறுத்திட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. நாளைக்கு நான் ஹோட்டலுக்கு வரதுக்கு லேட் ஆகும், அதான் ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படிதானே ஐயா? ம் ஆமாம்மா, அப்படிதான் சொன்னா. எங்கேயோ ஃப்ரெண்டை பார்க்க போறானா? இல்லையே, ஏதோ கீர்த்தி செல்வின்னு பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்ததும் பேச்ச நிறுத்திட்டீங்க. சேச்சே, அவங்கள பத்தி நாங்க ஏமா பேச போறோம்? அப்படிலாம் பேசலையேம்மா. இல்ல, எனக்கு நல்லா கேட்டுச்சு. ஏதோ சொல்ல வந்துட்டு இப்ப நான் வந்ததும் என்கிட்ட மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லு சண்முகம், கீர்த்தி மறுபடியும் செல்வி ஏதாவது பண்ணாளா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப வேற என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லு. ஏய் மனோன்மணி, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான்ல, போய் வேலையை பாரு. இல்லங்க, சண்முகம் எதையோ மறைக்கிறான். இங்க பாரு சண்முகம், நான் நல்லா இருக்கணும்னு நீ உண்மையை நினைச்சனா உண்மையை சொல்லு. இல்ல நான் இப்பவே செல்விக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுருவேன். அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம செல்வி போலீஸ் கேஸ வாபஸ் வாங்கி கீர்த்தியை வெளியில கூட்டிட்டு வந்துட்டா. அது மட்டும் இல்லாம கீர்த்தி மருந்து கலக்கலன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வச்சு மறுபடியும் குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டா. அவங்களும் கீர்த்தியை ஏத்துக்கிட்டாங்க. இது தெரிஞ்சா நீங்க கோவப்படுவீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நினைச்சேன். பாத்தீங்களாங்க, உங்க பொண்ணு பண்ணிருக்க வேலையை பாத்தீங்களா? அறிவு கெட்டவன். இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இப்படி பொழைக்க தெரியாதவளா இருக்காளே. இங்க பாரு மனோன்மணி, நீ எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுற? இதனாலதான் உனக்கு தெரிய வேணான்னு சண்முகம் சொன்னான். நான் டென்ஷன் ஆகாம வேற என்னங்க பண்றது? உடம்பு முழுக்க விஷம் இருக்கிற பாம்பு. இத தெரிஞ்சே பாலை வத்துட்டு இருக்கா உங்க பொண்ணு. அந்த விஷ பாம்பு எப்ப அவ மேல விஷத்தை கக்குன்னு தெரியாம அந்த கீர்த்தி கிட்ட இருந்து என் பொண்ணை பாதுகாக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? எத்தனை நாள் தான் அவளை நினைச்சு வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறது. இங்க பாரு, செல்வி எது சரியோ அதத்தான் செய்வா. இந்த பிரச்சனை இதோட விட்டுரு, அவளுக்கு எதுவும் ஆகாது. அதான் நாம இருக்கோம்ல. விட முடியாதுங்க, இதுக்கு மேல விட முடியாது. அவ நம்ம பொண்ணு. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். ஹோட்டலுக்கு வரட்டும், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு அந்த குடும்பமா இல்ல நாமளான்னு முடிவு பண்ணட்டும். நாளைக்கு தானே, அது காலையில் பாத்துக்கலாம். நீ போய் படுத்து தூங்கு போ. எங்கெங்க தூங்குறது? அவளை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிச்சிட்டு இருக்கேன். எப்ப அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனாலோ அப்பவே என் நிம்மதி தூக்கம் எல்லாமே போச்சு. சரி, அதான் நாளைக்கு பேசிக்கலாம் சொல்றேன்ல. நானே செல்வி கிட்ட பேசுறேன், நீ போய் படு. என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனா நாளைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். அதுல நான் உறுதியா இருக்கேன். அவ புருஷனை கூட்டிக்கிட்டு இங்க வரணும், இல்ல நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னங்க ஐயா, அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன சொன்னாலும் செல்வியும் கேட்க மாட்டா, இவளும் கேட்க மாட்டா. நடுவுல நான் தான் கிடந்து மாட்டிட்டு முழிக்கிறேன். எது எப்படியோ எனக்கு என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றதா முக்கியம். அதுக்கு எது சரியா வருமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். நாளைக்கு செல்வி வரட்டும், பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். ஏங்க, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, செல்வி எந்த நேரமும் வந்துருவா. அவ வந்ததும் என்ன மட்டும் பேச வச்சு என்ன வில்லியா மாத்திராதீங்க. என்ன மனோன்மணி, ஏன் இப்படி பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா? நான் எல்லாம் புரிஞ்சுதாங்க பேசுறேன். ஒவ்வொரு தடவையும் நான் மட்டுமே பேசி பேசி இப்பெல்லாம் அவளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காம போயிருச்சு. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, பொறுப்பான அப்பாவா இருந்து அந்த குடும்பத்தை பத்தி நீங்க தான் அவகிட்ட எடுத்து சொல்லி நம்ம கூட இருக்க என்ன வழியோ அதை பண்ணுங்க. மாப்பிளைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம அமைதியா இருந்தா சரி வராது. இங்க பாருங்க, நீங்க பேசியே ஆகணும். சரி, செல்வி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ அவளை ரொம்ப காயப்படுத்தி பேசுவ. ஏற்கனவே வேதனையில இருக்கா, பார்த்து பக்குவமா பேசணும். ஐயா, செல்வி அம்மா வந்துட்டாங்க. என்னங்க, செல்வி வந்துட்டா ஒழுங்கா பேசுங்க. நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் பேசாத.